ப்ரோ ஒரு படம் சின்ன வயசுல பார்த்தது, இந்த படத்தை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, எத்தனை தடவைனாலும் சிலாகிச்சு பேசுவேன்னா என்ன படம்? ஆக்சுவலி நான் மட்டும் இல்ல, இது எல்லா 90s கிட்ஸ்க்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமஸான மூவி பேட்டில் ஷிப். ஏன்னா அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா லைக் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபை படம், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு செம்மையா இருக்கும். சில என்ன சொல்ற ஒரு மிசைல் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க, ஒரு பாட்டில் ஷேப்ல இருக்கும் ப்ரோ, சுத்திட்டு வந்து விழும். அதெல்லாம் மறக்க முடியாது. பழைய ஷிப்ல ஒரு ட்ரிஃப்ட் அடிப்பாங்க ப்ரோ, காரு ட்ரிஃப்ட் பார்த்துருப்பீங்க, என்னென்னவோ பார்த்துருப்பீங்க. அதுல ட்ரிஃப்ட் கப்பல்ல ஒரு ட்ரிஃப்ட் அடிப்போம். பக்காவான ஒரு மூமெண்ட். இன்னும் கூட அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப கூட நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு. நீங்க அப்படி டெக்னாலஜி வைஸ் போயிட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த ஆதிவாசிகள் கேங்குள்ள போயிடலாம். அப்போகலிப்டோ படம் அதுவும் அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல பார்க்கும்போது, அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஹீரோவுக்கு பிரச்சனை வரணும், இதெல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சான்னா எப்பா ஜெயிச்சிடான்னு, அவன் லிட்டரலா கிட்டத்தட்ட அவன் செத்துருவான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நடுவுல அவன் தப்பிச்சு ஓடுறா, இங்க இருந்து ஓடிட்டேன்னா விட்டுருவானுவான். எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுவாங்க. எனக்கு ஒய்ஃப் சீன்லாம், ஒய்ஃப் கர்ப்பமா இருப்பாங்க, அவங்க ஏற ட்ரை பண்ணி எனக்கு இங்க ஜெர்க்காம ப்ரோ, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அந்த மயாமி கிங்டம் எல்லாம் அந்த படம் வந்து சின்ன வயசுல நான் எப்படி எக்ஸைட்மெண்டோட பார்த்தனோ, இப்ப திரும்ப பார்த்தா கூட அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பாத்துலாமா கமெண்ட்ஸ்ல யாருக்கு அதிகமா வருதுன்னு? அப்போகலிப்டோவா இல்ல பேட்டில் ஷிப்? என்ன கேள்வி இது ப்ரோ? அப்போகலிப்டோவா வெரி சொல்லுவாங்க, அவங்க கமெண்ட்ஸ்ல பாத்து. அப்போகலிப்டோவா பேட்டில் ஷிப் வந்துருங்க, வெட்டு புடியா செத்த எலியா அப்படிங்கறத பாத்துறலாங்க. மறக்காம 2 பேர் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.